ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அடுத்த திரைப்படத்தோட அறிவிப்பு வந்து அஃபிஷியலாக வந்து நம்மளோட சூர்யா வந்து மேடையிலே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நடிகர் சூர்யா வந்து அடுத்ததாக வந்து ரெட்ரோ அப்படின்ற திரைப்படத்தை ரிலீஸுக்கு வந்து அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மே 1ஆம் தேதி வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் வந்து வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து சூர்யா வந்து அந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது அந்த திரைப்படம் வெளிவர. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நம்மளோட சூர்யா வந்து ஹைதராபாத்துக்கு வந்து சென்றிருந்தாங்க. ஸோ அந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷனுக்காக. ஸோ அப்போ வந்து நம்மளோட நடிகர் விஜய் தேவர்கொண்டாலாம் வந்து அந்த ஒரு ப்ரொமோஷன் விழாவில் கலந்து கொண்டு ரொம்ப பெருசாக வந்து இன்டர்நெட்டில் பேசப்பட்டுச்சு அந்த ஒரு ப்ரொமோஷனில். அப்போ வந்து அவர் வந்து மேடையில் பேசும்போது வந்து அப்போ வந்து ரொம்ப பெரிய யாரும் எதிர்பார்க்காத ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து அவர் வந்து விட்டுருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட அடுத்த திரைப்படத்தை அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அடுத்த திரைப்படத்தை எல்லாரும் எதிர்பார்த்தபடி வந்து வெங்கி அட்லூரி தான் இயக்குறாங்க அப்படின்றது அவரே வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டேஜில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த திரைப்படம் வந்து வெங்கி அட்லூரி கூட தான். அண்ட் சரி, அடுத்ததாக வந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் வந்து தயாரிக்கிறாங்களாம். ஸோ இந்த திரைப்படத்தை ஷூட்டிங் வந்து ஒரு மே மாதத்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போதான். ஹைதராபாத்தில் தான் வந்து இந்த திரைப்படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ தான் அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.